சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. மருது சகோதரர்களை அவர்களது ஆன்மீக நம்பிக்கையை தூண்டிலாக வைத்தே மரணத்தின் வாயிலில் ஆங்கிலேயர் நிறுத்தினார்கள் என்று சொன்னீர்களே, அது எப்படி தாயே? அதை எப்படி சொல்லுவது? மருது சகோதரர்கள் எந்த காளையார் கோவிலை பார்த்து பார்த்து சீரமைத்தார்களோ, எந்த கோபுரத்தை அனுதினமும் பார்த்து பார்த்து வணங்கினார்களோ, எதனை தம் உயிரினும் மேலாய் கருதி வழிபட்டார்களோ, அதையல்லவா பீரங்கிகளால் சிதறடிப்பேன் என்று ஆங்கிலேயன் தூண்டிலிட்டான். காளையார் கோவில் பிரிட்டிஷ் கூட்டுப்படைகளின் வசமான பின்னே அங்கிருந்து சிதறிச் சென்ற கிளர்ச்சிக்காரர்கள் தளவாய் பிள்ளையின் தலைமையில் ஒன்று சேர்ந்தார்கள். கள்ளர் நாடு மறவர்கள் ராமதேவனின் தலைமையில் சேர்ந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் அனைவருமே லூஷிங்டனால் தோற்கடிக்கப்பட்டார்கள். அக்டோபர் 14 இன்னிஸ் ஊமைத்துறையை தோற்கடித்தான். அக்டோபர் 16 விருப்பாட்சி வீழ்ந்தது. அக்டோபர் 17 மேஜர் டெலிடன் பிரான் மலையை கைப்பற்றினான். மலை குலைந்தாலும் நிலை குலையாத ஊமைத்துறை மீண்டும் கிளர்ச்சிக்காரர்களுக்கு தலைமையேற்று திண்டுக்கல் பள்ளத்தாக்கை அடைந்தான். ஆனால் வத்தலக்குண்டில் நடந்த உக்கிரமான போரில் ஊமைத்துறையும் கிளர்ச்சிக்காரர்களும் வீர மரணம் அடைந்தார்கள். தப்பிய மருது சகோதரர்களை பிடிக்க திட்டம் தீட்டினான் ஆங்கிலேயன். குடும்பத்தாரை கொல்வேன் என்றும் நாட்டை அழித்து விடுவேன் என்றும் மிரட்டினால் கூட அடிபணியாமல் போர்களை நடத்தி கொண்டிருந்த மருது பாண்டியரை அவர்களின் உயிரினும் மேலான ஆலயத்தை தகர்த்து விடுவேன் என்று மிரட்டி பணிய வைக்க முயன்றான் நயவஞ்சகன் ஆங்கிலேயன். காளையார் கோவில் முன் பீரங்கிகளை நிறுத்தி வைத்து உடனே சரணடையாவிட்டால் கோபுரமும் கோவிலும் தகர்க்கப்படும் என மருது சகோதரர்களுக்கு மிரட்டல் விடுத்தார்கள் ஆங்கிலேயர். ஆனால் அந்த விபரீதத்தை சிறிதும் விரும்பாத மருது சகோதரர்கள் தங்கள் உயிர் போனாலும் போகட்டும், ஆலயமும் கோபுரமும் காப்பாற்றப்பட வேண்டும் என்று பீரங்கியின் முன் தாமே வந்து நின்றார்கள். 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்களின் கழுத்தில் தூக்கு கயிறு மாட்டப்பட்டது. உடலால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் உள்ளத்தால் மக்கள் மனங்களில் குடியேறினார்கள். காளையார் கோயிலை நேசித்த பாசத்தால் இருவரும் சிலை வடிவில் கோயிலுக்குள்ளே நிரந்தரமாய் குடிகொண்டார்கள். அவர்களின் விருப்பப்படி கோபுரத்தின் எதிரே இருவரின் சிரங்களும் கோபுரத்தை நோக்கியபடி மண்ணில் புதையுண்டன. ஒரு பெரும் கிளர்ச்சிக்கு எப்படியெல்லாமோ திட்டமிட்டார்கள். ஆனால் எந்த ஒற்றுமையை, மக்கள் எழுச்சியை மருதிருவர் வலியுறுத்தினார்களோ அது நிறைவேறாததால் தென்னிந்திய கிளர்ச்சி வீழ்ச்சியை சந்தித்து விட்டது. இதை முதல் விடுதலை போர் என்றும் சொல்லலாம் தான். ஆனால் இதனை கொச்சைப்படுத்தும் விதமாக இது பாளையக்காரர்களின் தன்னல தற்காப்பு போர் என்று செய்தி பரப்பினார்கள் ஆங்கிலேயர்கள். மருது பாண்டியரின் ஜம்புத்தீவு பிரகடனம்
இந்திய உணர்வை பிரதிபலித்தது. ஆனாலும் அது தில்லியில் எதிரொலிக்கவில்லை. ஆகையினால்தான் இதை முதல் இந்திய விடுதலை போராட்டம் என்றோ விடுதலை போராட்டத்தின் தொடக்கம் என்றோ சிலர் ஒப்புக்கொள்வதில்லை. ஆனால் உயர்ந்த குறிக்கோள், சிறந்த திட்டமிடல், கூட்டிணைப்பு போராட்டம், அந்நிய ஆட்சியை அகற்றுவதில் காட்டிய தீவிரம் எல்லாவற்றையும் வைத்து பார்க்கும்போது இதுவே ஆங்கிலேயருக்கு எதிரான முதல் பெரிய பரவலான வலிமையான வன்முறை போராட்டம் என்றே நான் உறுதிபடச் சொல்லுவேன். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.